கார்த்திகை தீபம் எந்த தேதியில் வருகிறது? தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் என்ன? மேலும் கார்த்திகை தீப வழிபாட்டின் பலன்கள் என்ன என்பதெல்லாம் இந்த ஆன்மீக தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் திருவண்ணாமலை போன்ற முக்கிய இடங்களில் கார்த்திகை தீபம் நவம்பர் 24ஆம் தேதி தொடங்குகிறது. முக்கியமான நாள் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தேதி மற்றும் நேரம்: டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:29 மணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது மற்றும் டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை 3:24 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் முடிவடைகிறது. கார்த்திகை தீப வழிபாட்டின் பலன்கள்: கார்த்திகை தீபத்தன்று விரதமிருந்து விளக்கேற்றுவது பல நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது. இருள் அகலும். தீபம் ஏற்றுவதால் அறியாமை மற்றும் தீய சக்திகள் என்னும் இருளை நீக்கி வாழ்வில் ஒளி மற்றும் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். குடும்ப ஒற்றுமை: குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி மற்றும் சகோதரர்களுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும். செல்வம் பெருகும். மகாலட்சுமியின் அருள் கிடைத்து வீட்டில் தானியங்களும் செல்வமும் பெருகும் என்பது ஐதீகம். திருமண தடை நீங்கும். திருமண தடையுள்ளவர்கள் இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டால் விரைவில் நல்ல வரன் அமையும். முன்னோர் ஆசி: இந்நாளில் ஏற்றப்பட்டும் தீப ஒளி முன்னோர்களுக்கு வழிகாட்டி அவர்களது ஆசியை பெற்றுத்தரும். தீபம் ஏற்ற வேண்டிய நேரம்: பரணி தீபம் டிசம்பர் 3 அன்று அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை கோவிலில் ஏற்றப்படும். மகா தீபம் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 3 அன்று மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும். வீட்டில் விளக்கேற்ற சிறந்த நேரம்: மாலை 6 மணிக்கு மேல் வாசலிலும் பூஜை அறையிலும் தீபம் ஏற்றுவது சிறந்தது. மேலும் தகவல்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் அல்லது சேனலில் இணைந்திருங்கள். இந்த பதிவை எல்லோருக்கும் பகிருங்கள். பகிர்வதே ஒரு புண்ணியமாகும். வாழ்க வளமுடன். நன்றி.